ஆரோரா உங்களோட உஷாரா இருக்கா, ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்கேரை உருவாக்கி எல்லாம் பண்ணியிருந்தார் விக்கல் விக்ரம். கொஞ்சம் கொஞ்சம் அவரோட மாஸ்க் வெளியில வர ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி வெளியில பேச ஆரம்பிக்கவோ இல்லாட்டா பண்ண ஆரம்பிக்கவோ. மத்தபடி பாருவோட இதுதான் கொஞ்சம் இதுல வந்தது. இன்னொன்னு ஒண்ணு சாம்ட்ட என்ன மெயினா கேட்கணும்னா, 24 ஹவர்ல சாண்ட்ராவோட பிளே இரிட்டேட்டிங்கா இருக்கே தவிர 1 ஹவர் பிளேல அந்த கேம் வந்து அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இல்லையோ. ஏன்னா அவ்வளவு எக்ஸ்டெண்டடா வருது இல்ல, திருப்பி திருப்பி வருது இல்ல, ஏன்னா 1-2 சீன் தான் வருது. அதனால ஒரு மாதிரி ட்விட்டர்ல 24/7 பாக்குறவங்களுக்கு சாண்ட்ராவோட பிளே இரிட்டேட்டிங்கா இருந்தாலுமே அது 1 ஹவர் ஷோல அவ்வளவா தெரியாம இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அப்புறம் இந்த யாருக்காவது தெரிஞ்சா, நீங்க யாராவது ஒருத்தர் அந்த இது நாயை குலைச்சது ஒண்ணுமே இல்லாத விஷயம், அதை பெருசு பண்ணிட்டாங்களா, அது பிஆர் வேலையா, இல்லட்டா அதுல ஏதாவது ஒரு மீனிங் இல்லட்டா இக்னோர் பண்ணக்கூடியதான்னு மட்டும் சொல்லுங்க ஆக்சுவலா. தேங்க்யூ. இக்னோர் பண்ணக்கூடிய விஷயம் தான் ப்ரோ. அந்த கடைசியாக சொன்னீங்கல்ல நாய் குலைச்சது, ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்து செகண்ட் டைம் ஒரு நரேட்டிவ் பிக் பாஸ் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போது அதுல பலியானது வந்து நம்ம வாட்டர் மெலான். செகண்ட் டைம் பார்வதிக்கு வந்து ஸ்கெட்ச் போடுற மாதிரி இருக்கு. வாட்டர்மெலனுக்கு எங்க ஆக்சுவலா சாம், எங்க ஸ்கெட்ச் வாட்டர்மெலனுக்கு எப்படி அது ஓரளவுக்கு ஏதாவது 1-2, அதாவது கரெக்டா எனக்கு வாட்டர்மெலன் போனதே ஓரளவுக்கு ஒரு நெகட்டிவா எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இந்த பாருக்கு இது ஒரு மாதிரி பாருக்கு ஃபுல்லாவே நெகட்டிவ் எக்ஸ்போசர் தான். இன்னைக்கு அந்த அவங்களுக்கு வந்து பரல்றாங்க, அப்படியே முன்னுக்கு பின் பரல்ந்து பேசிட்டு இருக்காங்க கமருதீன் கூட. அந்த கான்வர்சேஷன்ல அவங்க திடீர்னு பிளேம் பண்றாங்க, திரும்பி அதுக்கப்புறம் வேற மாதிரி மாத்துறாங்க. அது வேற மாதிரி போகுது அவங்களுக்கு. அது நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டு என்னால நைட் இன்னும் நடக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி நைட் இன்னும் நடக்கும்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி கண்டினியூஷன் இருக்கும். அங்க வந்து என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றது வந்து அவர் நீங்க திவாகர்ட்ட பேசினா தெரியுமா, அது பேசக்கூடாதுன்ற மாதிரி தான் அமிட்ட சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்டர் தான். அகைன் அகைன் இட்ஸ் கம்மிங். இப்போ வீட்டில் ஃபேமிலியிலேருந்து வரும்போது அது கேட்பாங்களான்னு சொல்லி இல்ல, அதுவே வந்து ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அதே பார்வதி தான் கேமரா முன்னாடி நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்க போறேன், அவன் நல்ல பையன் அப்படின்லாம் கேமரா முன்னாடி அவங்க அம்மா கிட்டயே பேசியிருக்காங்க. அப்படி பேசினவங்க இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்களா இல்லையா? இருங்க ஏங்க சாம், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சாம். பட் என்னதான் இருந்தாலும் ஃபேமிலி வருது அப்படின்னா அந்த ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது ஒரு பயம் வரதானே பயம் வரட்டுங்க. அவங்க வந்து நீ இதுல அதுல சொன்ன டேர்ம், அந்த அவங்க சொன்ன சென்டென்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவ்வளவு தைரியமா சொல்றீங்க, நீ இதெல்லாம் இது ஏத்துப்ப, நீ பெருசுப்படுத்த மாட்ட அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு நான் நம்பிக்கையா இருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ பயப்படுறோம் அப்படின்னும் போது அது எனக்கு கான்ட்ரடிக்ஷனா தான் தெரியுது எனக்கு. அது வந்து அப்ப ரொம்ப நாள் இருந்துச்சு அந்த தைரியத்துல சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து நடக்க போகுது, நெக்ஸ்ட் வீக்கே நடக்க போகுதுன்றப்ப அந்த ஒரு பயம் இருக்க தானேங்க செய்யும். இந்து முஸ்லிம்க்கு இப்படி ஒரு போல்டு கேரக்டர், ஒரு போல்டு பிளேயர் வந்து இப்படி என்னதான் போல்டா இருந்தாலும் இப்ப நான்லாம் பயங்கரமா தான் பேசுவேங்க. ஆனா வந்து எங்க வீட்ல வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ எனக்கு பயம்லாம் இருக்கதான் செய்யும். இப்ப நீங்க வந்து போல்டு கேரக்டர்ன்ற ஒரு 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 குவாலிட்டி எடுத்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்றீங்க. அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. எல்லா குவாலிட்டியுமே எல்லாருக்குமே கொஞ்சம் செலக்டிவா தான் இருக்கும். எனக்கு அப்படி என்னுடைய ஒப்பீனியன் அப்படி படலங்க. இது பயங்கர கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. இது வந்து இதுவுமே ஒரு 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 டிமினிஷிங் கேமா தான் அவங்க எடுத்து பண்ற மாதிரி தான் இருக்கு. இது இட்ஸ் நாட் a ரியல். என்ன பண்ணாலும் வந்து பார்வதி பண்ணா அது ஒரு கேமுக்காக தான் பண்றான்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் அப்படிலாம் தோணல. நீங்களே அதுதாங்க சொல்றீங்க. பார்வதி எது பண்ணாலும் அது பார்வதி கேம்னு தானே சொல்றீங்க. அப்படிலாம் இல்லங்க. இது வந்து 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டாங்க. அவ சொல்லிட்டா நான் கேமுக்காக பண்ணல, நீ பண்ணலன்னு கேட்டா. 2 பேரும் அந்த மாதிரி தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கேமுக்குலாம் அவ சொல்லவே இல்லையே. இது ஜெனுவன் ஃபீலிங் தானே. இது எப்படி நீங்க கேம்னு சொல்றீங்க? சரி, ஜெனியூனாவே இருந்தாலும் இந்த இடத்துல அந்த அவங்க கான்ட்ரடிக்ட் பண்றது வந்து இது எப்படிங்க நீங்க கான்ட்ரடிக்ட் சொல்றீங்க? அவ என்ன இல்லடா கமருதீன், எங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நான் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அவளுக்கு இருக்கிற பயத்தை அவ ஓப்பனா பேசுறா, அவ்வளவுதானே. பார்வதி வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னா அவளுக்கு என்ன மனசுல இருக்கோ அதை பேசி பேசி அவளுக்கு தீத்துறணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி இல்ல.
இந்த கேஸ்ல சாம் ஒன்னே ஒண்ணு என்ன பயம் இருக்குன்னா, அவங்க அம்மா எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு இவளுக்கு கரெக்டா தெரியல. இவங்க சூஸ் பண்ண ஆளும் அவ்வளவு கரெக்டான ஒரு இவளுக்கே ஒரு டவுட் சின்னதா என்ன இருக்குன்னா, அங்க ட்ரையாங்கிள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால வெளியில இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு இருக்கு. ரெண்டாவது அதுலயே ஒரு சின்ன டவுட் இருக்கு. இவன் நிஜமாவே கரெக்டான ஆள் தானான்னு ஒரு டவுட் இருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு ஒரு டவுட் இருக்கு. பிளஸ் இன்னொன்னு என்ன, கேமிங் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு சின்ன 20% 30% இருந்தா இப்போ கம்ருதீனை வந்து இவர் இது பண்ணிட்டா, இவனும் விடுபட்டுட்டா, அவன் வந்து ஆரோரா கூட போயிட்டு பிரச்சனையா போயிடும்னு அந்த மாதிரி ஒரு பயமும் இருக்கோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு ஆக்சுவலா. அதனால கேம் முடியற வரைக்கும் இவன் வந்து அப்படி இருக்கணும்னு அப்படி நினைக்கிறானோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதுல அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்ல தெரியல. இதுவும் ஒரு சான்ஸ் இருக்கோ, அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா அந்த இன்செக்யூரிட்டி கூட இருக்கோ. ஒரு மாதிரி சாய்ஸ்லயே ஒரு டவுட், அம்மாட்ட ஒரு பயம், அப்புறம் இது ஒண்ணு எல்லாமே சேர்ந்து ஒண்ணு இருக்கும்னு ஒரு டவுட் இருக்கு ஆக்சுவலா. ஆக்சுவலா பார்வதி இவ்வளவு நாள் வச்ச கேமுக்கு இந்த இப்ப நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த விஷயங்கள் வந்து இது பார்வதியே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஏங்க அப்படி பார்த்தா அந்த வீட்ல எல்லாருமே அப்படிதானே இருந்திருக்காங்க. விக்ரம் வந்து திடீர்னு ஒரு வாரம் ஃபிளிப் ஆனான். சாண்ட்ரா வந்து வந்தப்போ வந்து அப்படி வந்து இது பண்ணாங்க. ஃபெனாயில் போட போறேன் அப்படின்னு அவங்க புருஷன் முன்னாடி இப்போ வந்து ஒரு சட்டையை துவைக்காம ரொம்ப வாரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் எல்லா டைமும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண முடியாதுங்க. அதுதான் கேமுங்க புனை. எப்படி கேம்? அதுதான் கேம். அதுதான் பிபி. தலைவர் சொன்னார்ல அந்த மாதிரி. அதுதான் பிபி. அதுதான் பிபி. அப்படிதான் ஆடுவோம். பிபினாலே ஆடினே இருப்போம். ஆடிக்கினே ஆடினே இருப்போம். இருப்போம். அது ஓகே. பிபின்னும் போது அந்த எலிவேஷன் ஏத்துறதும் எலிவேஷனை குறைச்சி வெளியில அனுப்புறதும் சகஜங்க. அது எப்படி குறைப்பாங்க, எந்த விஷயத்துல குறைப்பாங்கன்னு நம்ம சொல்லவே சரி முடியாது. அதை விடுங்க. அனியாக்காவோட ஃபேமிலில இருந்து யார் வர போறாங்க 24 ஹவர்ஸ் யார் stay யாரு பண்ணுவாங்க? அவன் தங்கச்சி தான் வரும்னு நினைக்கிறேன். விஜய் அன்னைக்கே தான் பேசி வந்து வச்சுதான் ரசிகன். கண்டஸ்டன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா. எனக்கு ஒரு டவுட். நீங்க 1 hour பாத்தீங்களா? பார்த்தேனே. ஃபேமிலின்னு சிரிப்பு வருது எனக்கு. ரசிகன் என்ன ரசிகன் இது? சாண்ட்ரா எப்படி பண்றாங்க? என்னது? ஏங்க பொதுவா எல்லாரும் பாப்பா பாடும் பாட்டுன்னு பேசும்போது என் குழந்தைய பத்தி பாடுனீங்கல்ல, அது வரைக்கும் வெரி நைஸ். அப்படி இப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவுதான். என்னங்க இது? யாருங்க இப்படிலாம் பேசுவாங்க? சைக்கோங்க எல்லாமே அவங்க. கேம் புனை. உங்களுக்கு புரியுதா? ஏங்க என்னதான் Everything is a ஏங்க game. கேம்லாம் ஓகே தாங்க. பட் இது ரொம்ப அநியாயம்ல இது. ஏங்க அநியாயம் அவங்க இல்ல. இப்போ கேம்னு வந்தா நியாயம் நீங்க எல்லாம் பார்க்க பார்வதிக்கே அவங்க அம்மா வர போறாங்கன்னும் போது ஒரு இதுல பயத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப இங்கேயும் நீங்க நீங்க வந்து கான்ட்ராடிக்ட் 1 பண்றீங்க. hour அதே சாண்ட்ரா நீங்க வந்து 1 hour பார்க்கவே இல்லன்னு சொன்னீங்க நீங்க. நீங்க பார்க்காம நீங்க எதுக்கு பேசுறீங்க? அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஏங்க தெரியுமா உங்களுக்கு? 24 ஹவர்ஸ்லயே அது முடிஞ்சிருச்சுங்க. என்னங்க 1 hour இல்லைங்க, பார்க்கணும்? அவங்கள பாப்பா வச்சு ஒரு ட்ரிகர் பண்ணும்போது அவங்க மைண்ட் எனக்கு சேஞ்ச் ஆகும்ல. புரியல. அவங்க பாட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு பாப்பா ஏதோ ஒண்ணு பாடுறாங்கன்னா இல்ல புரியல. எனக்கு புரியல. பாப்பா பாடும் பாட்டுன்னு பாடுனா இவங்க பாப்பாவ பத்தி தான் பாடுறாங்களா? இவங்க ஏன் வினோதுக்கு பாப்பா இல்லையா? என்னங்க இதெல்லாம்? நீங்க முட்டு குடுங்க. மேபி அதுக்காக 2 பேரும் சேர்த்து இப்படிலாம் முட்டு ட்ரிகர் பண்றாங்க. குடுக்காதீங்க. உங்களுக்கு புரியுதா? வினோத் வந்து இல்ல புரியல. இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து கேளுங்க. வினோத் வந்து இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து என் குழந்தைக்கு நான் வரும்போதெல்லாம் லைட்டா பல்லு எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. வந்து பாப்பாவுக்கு வந்து பல்லு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவங்ககிட்ட தான் சொன்னாரு. நீங்க சொன்ன மாதிரி அது வினோத்துக்கும் சேர்த்து பாடியிருக்கலாம். வினோத் இஸ் நாட் ஆமா. சென்சிட்டிவ். we have to grasp it. அஹ், புரியுதா? அவன் வந்து அந்த இடத்துல இல்ல. அதையும் சொன்னா தெரியுமா? he was running around ஓடிட்டு இருந்தான். இங்கிட்டு போய் பாத்ரூம் போறான், கார்டன் போறான், இந்த பக்கம் சூப்பர் டீலக்ஸ் போறான், சுத்திக்கிட்டே இருந்தான் சரி. அவன். so that he can have சோ that அப்ப silence. வந்து இவங்க எல்லாம் வந்து வினோதுக்கும் ட்ரிகர் பண்ணதான் ட்ரிகர் அந்த பாட்டே பண்ணதான் ஓ பண்ணாங்க. பாடினாங்க. வெரி நைஸ். ட்ரிகர் பண்ணதான் பண்ணாங்க. ட்ரிகர் பண்ணதான். சரி, சூப்பர். அங்க உட்கார்ந்து கேளுங்க. கனிக்கு கத்தாத ஒரு குரூப். இவங்க யாரு? அதுக்கு முந்தின நாள் டீம் சாரி விக்கல்ஸுக்கு கத்தாத குரூப், கனிக்கு கத்தாத குரூப், இவங்க எல்லாம் மொத்தமா சுத்தி உட்கார்ந்து கத்துறாங்க. இல்ல ஆமாங்க. இருங்க. ஏன்னா விக்கல்ஸ் கூட அவங்களோட கேம் முடிஞ்சு டிஸ்ட்ராக்ட் போச்சு. பண்ணாங்க. ஆனா அவங்க டீசெண்டா அந்த சோஃபால உட்கார்ந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு பாடிட்டு ஏன்னா இல்ல அவங்களோட சாம் கேம் அங்க இருந்தாங்க. கேளு. முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க அடுத்த டீமை ட்ரிகர் பண்ண தான் புனை, செய்வாங்க. that is not the thing. அங்க வந்து அந்த குரூப்பே என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு அவங்க ஆளோட ஃபேமிலி தான் ஸ்டே பண்ணணும். They don't want கானா வினோத் or Sandra's family to stay inside the house. அமித் ஃபேமிலியா இருந்தாலும் they don't want these people's family to stay inside the house. இப்ப அந்த டீம் ஜெயிச்சா இப்ப யார் ஃபேமிலி கேட்பாங்க? திவ்யா will give away. புரியுதா உங்களுக்கு? திவ்யா வந்து எனக்கு வேணாம் சாண்ட்ரா கொடுங்க சொல்லிடுவா.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கானா வினோத், அமித், சாண்ட்ரா இவங்க 3 பேர் தான் சண்டை போட்டுப்பாய்ங்க. இந்த 3 பேத்துக்குள்ள ஒரு ஃபேமிலி வந்துச்சுன்னா, வாட் இஸ் த அன்பு கேங் என்ன? காத்துக்கு போறதுக்கா? இருந்து வச்சு 70 நாள் கட்டி காத்து வச்சிருக்க குரூப்பிசமு, இது கூட உதவாம போறதுக்கா வச்சிருக்காய்ங்க? பக்கா ஸ்கெட்ச்சு. இதெல்லாம் வந்து அன்னைக்கு இது கிடைக்கணும். இது அ ஏங்க கனிக்கு தான் குடுப்பாங்கங்க. நான் பெட்டு கட்டுறேங்க இப்ப. அது ஓகேங்க. கணிக்குது. அது நான் இல்லன்னே சொல்லலையே. அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா இதெல்லாம் வந்து இந்த பாப்பா பாடும் பாட்டு எதேர்ச்சியா பாடுனதெல்லாம் வந்து வந்து இவங்க பாப்பாவ இவங்க குழந்தைய பத்தி பர்சனல் அட்டாக் பண்ணி பாடுனாங்கன்னு சொல்லதான் ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல பர்சனல் அட்டாக்ன்னு அப்படிதான் நான் அவங்க சொல்லல. சொன்னாங்க. பர்சனல் அட்டாக்ன்னு சாண்ட்ரா சொல்லல. அப்படிதான் சொன்னாங்க. அவங்க இல்லங்க. பர்சனல் அட்டாக்ன்னு சொல்லல. பர்சனல் சாம் அட்டாக் எமோஷனல் ஏய், பர்சனல் அட்டாக் ஏய். என்ன சொல்லல. என்ன டிஃபரன்ஸ் எமோ சாம்? இல்ல பர்சனல் பர்சனல் அட்டாக் அட்டாக் வேற, வேற, எமோஷனல் எமோஷனல் வேற. வேற. என்ன என்ன புரியல எனக்கு. என்ன டிஃபரன்ஸ்? அதாவது இவங்க ஏங்க குழந்தைகள பத்தி அவங்க தான் அவங்க பாடுனாங்கன்னு சொல்லி அதுதாங்க. கேவலமா பழி இப்போ போடுறாங்க. இப்ப ஏதாவது ஓகேங்க ரசிகன் பழி சொல்ற போடலாம். அதுக்காக இதெல்லாம் இருங்க இதெல்லாம் இருங்க ரொம்ப கேவலமா இருக்கு. இருங்க 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 பூனை. நீங்க இப்ப எப்போ கனிக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு தெரியல. நான் ஒரு நிமிஷம் கனிக்கெல்லாம் முட்டு இருங்க. குடுக்கலங்க. இது வந்து இருங்கங்க ரொம்ப அநியாயமா இருங்கங்க இல்லையா? அநியாயம் தாங்க அவங்க பண்ணது. ஆக்சுவலா அவங்க கானா வினோத் ஆல்ரெடி கனிக்கிட்டே ஷேர் பண்றாரு, என் குழந்தைங்க வருவாங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே அவங்க குழந்தைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கேமரால பதிவு பண்றாங்க. அதுவுமே கனிக்கு தெரியும். அந்த இடத்துல அவங்க வந்து தெரியாமவே பாடிந்தாலுமே அது வந்து அவங்களுக்கு எமோஷனலா பாதிக்கும். அவங்க அதை கேட்டு கிளியர் பட் கானா பண்ணிக்கிட்டாங்க. நீங்க வினோத் அப்படி எடுத்துக்கலையே. அவங்க கேட்டெல்லாம் கிளியர் பண்ணலாம். ஏங்க கானா வினோத் அங்க அவங்க இல்ல. வந்து வினோத்துக்கு இல்ல ஒரு நிமிஷம் அடிக்கிற இருங்க. நீங்க சொன்னீங்க சும்மா பாத்தீங்களா சொல்லியே ஒண்ணு? பாட்டை கண்டுபிடிக்க இருங்க. அவங்க தெரியல. வந்து கேட்டு இருங்க கிளியர் இருங்க பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க பூனை. பாத்தீங்களா ஒண்ணு? வன்மப்புனை பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. கானா வினோத்துக்கு அங்க அடிக்கிற கை அணைக்குமானே ஒரு 3 வேடை சொல்லியுமே அவரால் பாட்டு கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் அவருக்கு வந்து எப்படி தெரிய போகுது நீங்க சொல்லுங்க. அவருக்கு வந்து அவர் இல்ல ஒரு சாம் ஒரு சாம் ஜோன்ல அங்க இருக்காரு. வந்து சாண்ட்ரா சொல்றாங்க. அந்த பாட்டு பாடும்போது கானா வினோத் வாஸ் நாட் ஈவன் இன் தட் ஸ்பாட். வாட் அதுவும் சொல்லியிருக்காங்க பட் 1 வந்து ஹவர்ல. நீங்க நீங்க ஏன் அத சொன்னீங்கல்ல, ஸ்கிப் பண்றீங்க? சாண்ட்ரா வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னு. சூப்பருங்க அது. அவங்க வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டாங்கல்ல? ஆமாங்க ஓ! கேக்குறாங்க. சரி ஓகேங்க. நைஸ். பூனை கேளுங்களேன் சாமிரே. பூனை அது கிளியர் பண்றதுக்கு இல்ல. அது வந்து ஆடியன்ஸ் மைண்ட்ல அத விதைக்கிறதுக்கு. இது நடந்துச்சு நோட்டீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே. யூ டோன்ட் நீட் ஆமா. டூ இத வந்து நீ எதுவும் அதான் பிளாஸ்ட் நான் பண்ண சொல்றேன். தேவையில்ல. சாண்ட்ரா கேளுங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க சி அந்த மாரி. உங்களுக்கு புரியுது கேளுங்க. உங்களுக்கு புரியுதா அது? அதுவே கேம் தான். இந்த கேமே ப்ரொஜெக்ஷன் தான். இப்ப இந்த இந்த பாயிண்ட் தூக்கி இங்க போட்டாங்களா? 2 நாள் கழிச்சு இந்த பாயிண்ட் எடுத்து வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப வந்து இப்ப 2 நாளா வந்து ஒரு கேம் ஆடுறாங்க தெரியுமா அவங்க? நைட் எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு. இதோட விதைய வந்து அவங்க வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி அமித் கூட போட்டாச்சு. அங்க வந்து அத ரெஜிஸ்டர் பண்ணி வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட அமித் வந்து அத எனக்கு சார்ட் பண்ணி குடுத்தாரு. இந்த வீக் ஃபுல்லா வந்து தேர் வேர் நோ நாய்ஸ் டியூரிங் நைட் டைம். வி ஹேட் பீஸ்ஃபுல் ஸ்லீப்ன்னு சொல்லி விஜய் சேதுபதி கிட்ட வீக்கெண்ட்ல அத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. திருப்பி இப்ப வந்து இந்த வாரத்துல கொண்டு வந்து தே ஹேவ் கான் பேக் டூ மேக்கிங் நாய்ஸ்ன்ற போது, திருப்பி அத கொண்டு வந்து திருப்பி வந்து முன்னாடி சொன்னது வந்து இப்ப கேட்கல நீங்க. ஸோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஷி இஸ் நாட் பிளேமிங் தெம். அங்க நடந்த 2 நாள் என்னன்னா, ரொம்ப நாய்ஸா இருக்கு. நான் வெளில போய் படுத்துட்டேன். அது வந்து உங்களுக்கு கில்ட்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இப்ப நேத்து வந்து அவங்க வெளில இருந்து படுத்துருக்காய்ங்க. பிகாஸ் திஸ் வில் கெட் கொஸ்டின் இன் த வீக்கெண்ட். போன வாரம் இருந்தவங்களுக்கு இந்த வாரம் ஏன் இருக்க முடியல? வாட் ஹாஸ் சேஞ்ச்ன்னு முதல் கேள்வி கேட்பாய்ங்க. அப்ப அமித் கேப்டன்சி நல்லா இருந்துச்சா? வாட் ஹாஸ் சேஞ்ச்ட்? ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்கா 1 வீக்கா போட்ட பிளான் இன்னைக்கு தான் இப்ப எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஷி இஸ் நாட் கோயிங் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் தட் ஸ்லீப். நான் வெளில போய் படுத்துக்கிறேன். நீ கத்திக்கிட்டே கடை நான் வெளில போய் படுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல். ஏங்க அதெல்லாம் ஓகே தாங்க ரசிகன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மேட்டர்ல வந்து நான் வந்து இப்பதான் அன்பு சொல்றேன் பூனை. கேங்க்கு சப்போர்ட்டே பண்ணல. வெயிட் பண்ணுங்க. கேளுங்க. இருங்க, இருங்க. இருங்க. நான் அததான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க தெரியுமா? ஒண்ணு இது சொல்றாங்க, இது ஒண்ணுமே இல்லன்ட்டு. இது இப்போ ஒண்ணும் இல்ல. இது விதைய போட்டு வச்சாச்சு. இது அடுத்த வாரம் சண்டை போடுவாங்க. சரிங்க. இதோட என் பாயிண்ட் கன்டினியூஷன் சரி ஓகே. வீக்கெண்ட்ல என் பாயிண்ட்ட நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்கல்ல. வீக்கெண்ட்ல வரும். சரி நீங்க சொன்னீங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மேட்டர்ல வந்து நான் சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா? அந்த வீட்ல வந்து எவ்ளோ இடம் இருக்கு. அங்கலாம் போய் அவங்க பேசலாம். நைட்டு வந்து ஒருத்தர் தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் அது. சரியா? அந்த மேட்டர் இஸ் ஓகே. அதுல வந்து சாண்ட்ராக்கு வந்தா நியாயம் இருக்கு. ஆனா, ஜென்ரலா வந்து தமிழ் பாட்டு எல்லா பாட்டும் பாடியிருக்கும்போது, எனக்கு மைண்ட்ல வந்து பாப்பா பாடும் பாட்டு வந்துச்சுன்னா, அதுல பாடுனா என் குழந்தைய பத்தி நீ பாடுனன்னு சொல்றது வந்து கேவலமான விஷயம். குழந்தைய பத்தி கிடையாது. அவங்க அப்படிதாங்க சொன்னாங்க. என் குழந்தைங்கள சார்ந்து பத்தி ஏங்க
ஏங்க குழந்தைய பத்தி இட்ஸ் நாட் அபவுட் ஹர் குழந்தைகள். என்ன வந்து குழந்தைய வச்சு ஏங்க இமோஷனலா பண்றேன்னு சொல்லி சொல்றது அவங்க அது. அப்படிதாங்க சொன்னாங்க. என் சரி குழந்தைங்கள என்ன பத்தி சொன்னாங்க? பாடுனீங்கல்ல கண்ணி, எக்ஸாக்ட் அது வேர்ட் வரைக்கும் சொல்லுங்க. நான் சொல்றேன். என் குழந்தைங்கள பத்தி பாடுனீங்கல்ல கண்ணி, அது வரைக்கும் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஏன் குழந்தைங்களா? ஆமா. ஏன் குழந்தைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கனி வந்து உங்க குழந்தைய பத்தி நான் என்னங்க பாடுனேன்? என்னங்க இப்படி அபாண்டமா பேசுறீங்கன்னு அதுக்கு தான் கேட்டாங்க கனி. என்ன பாட்டுன்னு சொன்னாங்கல்ல அப்புறம்? ஆ? சொல்லவே இல்ல இப்ப இப்ப கடைசி இதுல வரைக்கும். வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல? ஏங்க அக்யூஸ் பண்ணலாங்க. பட் இது என்னங்க இது? பார்வதி ஏதா பண்ணா ஃபால்ஸ் அக்யூசேஷன் தூக்கிட்டு வரீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஃபால்ஸ் அக்யூசேஷன்? இது ஃபால்ஸ் அக்யூசேஷன் இல்லங்க. அவங்களுக்கு தோணுனத சொல்றாங்க. இப்போ வந்து இது உங்களுக்கு இது ஒண்ணு தோணும் என்னங்க தெரியுமா? இது? இப்ப கேளுங்களேன். இப்போ உங்களுக்கு தோணும்னு சொல்லி இங்க வந்து சொல்றீங்க தெரியுமா? இத நான் ஃபால்ஸ் அக்யூசேஷன் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? எனக்கு புரியல. இல்ல அதாவது எக்ஸாக்ட்டா ஒரு இப்ப நீங்க ஏன் சொல்றது ஒரே சாண்ட்ரா ஒரே சொன்னது நிமிஷம் விக்னேஷ். சாண்ட்ரா சொன்னது ஏன் குழந்தைங்கலாம் சொன்னாங்க ஒரு நிமிஷம் 1 ஹவர்ல. அப்படிதாங்க சொன்னாங்க. போய் பார்த்துட்டு வாங்க 1 ஹவர். என் குழந்தைங்க தான் சொன்னாங்க. என் குழந்தைங்க தான் சொன்னாங்களா? பூனை ஓகே. ஆமா இத ஆமா. கேளுங்க. இத மொத சொல்லுங்க. இல்ல நான் சொல்றதுக்கு இல்ல வாங்க. சாம், அது எப்படி இல்ல அது என்ன நடந்துச்சுன்னா ஒரே நிமிஷம். அது வந்து ஆக்சுவலா வந்து அந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு வினோத் வெளில போகும்போதெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல. வெளில போயிட்டு உள்ள வருவார்ல, உள்ள வந்தோடனே பிக் பாஸ் வந்து உட்கார சொல்லுவாரு. உட்கார சொன்னோடனே இவங்க வந்து உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சுன்னு பாடுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பாடும் பாட்டு அதை பாட்டு வந்து கனி போடுவாங்க. அது வந்து எப்படி போடுவாங்கன்னா, வினோத் வந்து இந்த சைடு எஞ்சி போலான்னு போகும்போது இவங்க போய் சாண்ட்ரா காது கிட்ட பாடுற மாதிரி பாடுவாங்க. அது வந்து இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இதாச்சு. ஏன்னா ஆ, நான் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு இதாச்சு. அவங்க காது கிட்ட போய் பாடுற மாதிரி பாடுவாங்க. ஓகே. அப்போ வீடியோ எடுத்துட்டா ஆப்வியஸ்லி அது போச்சு. ட்ரிகர் தான். ட்ரிகர் தான். வீடியோ எடுத்துட்டா அதாவது போச்சு. டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பாடிருக்காங்க. ஓகேவா? அந்த நேரத்துல இந்த பாட்டை எடுத்து பாடிட்டாங்க. இது அவங்களுக்கு இதாயிடுச்சு. அவங்க காதை பொறுத்தவங்க தெரியுமா எமோஷனலா சாண்ட்ரா? ஆக்ட் ஆயிடுச்சு. அது அவ்வளவுதான். அவங்க அவ்வளவுதான் ஆல்ரெடி இது. எமோஷனலா இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆல்ரெடி எமோஷனலா அந்த குழந்தைங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி பாடும்போது கண்டிப்பா ட்ரிகர் ஆகும். ரசிகன் நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சாண்ட்ரா வந்து ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்கு 4-5 பாயிண்ட் கொண்டு வராங்க. இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆயிட்டு கொஞ்சம் கோரிலேட்டடா இருந்த உடனே அது தப்போ ரைட்டோ ஒரு நரேட்டிவ்க்கு அவங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும்னு பண்றாங்க. அது தப்போ ரைட்டோ அவங்களுக்கு ஹிட் ஆச்சோ ஹிட் ஆகலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு கேமா அப்படித்தானே சொல்றீங்க ரசிகன்? கரெக்டா நான் சொல்றது? எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா பண்றாங்க. ஷீ இஸ் பிளேயிங் ஹர் கேம். நீங்க வந்து அழுகுறாங்க, கிழிக்கிறாங்க அதெல்லாம் அடுத்து. அந்த இதுலயே அழுகுறதுலயே ஒரு கேம் இருக்கு. இது வந்து வீட்ல வந்து இது அவங்க பயங்கரமா வெளில கிளிக் ஆகும். அது வண்ணப்புனை என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி இந்த மாதிரி தப்பா பண்ண முடியும்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க சொல்றது என்னன்னா, அது ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்றாங்க. இதுல கொஞ்சம் ஃபால்ஸா இருந்தாலும் அவங்க ப்ளே பண்ற கேம்ல இது ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுங்கிற இத மாதிரி. வந்து நீங்க எப்படி கொண்டு போய் அத எங்க போய் எப்படி பிளேஸ் பண்றீங்கன்னு தான் முக்கியம். இப்ப இத சொல்லிட்டாங்க. இப்ப 2 நாளா இத பெருசா பிளேஸ் பண்ணாம, வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேட்கும்போது இவங்க பிளேஸ் பண்ணா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. நாங்க போய் விஜய் சேதுபதியோட ஆர்கியூ பண்ணுவாங்களா? அந்த இடத்துல இந்த பாட்டு ரெலவெண்டா இருந்ததா? அவங்க சொல்றதுக்கு சப்ஸ்டான்ஸ் ரிலவென்ட்டா இருந்துச்சு. இருந்துச்சு. பாப்பா பாடும் பாட்டு இப்ப சொல்றாங்களா? அதான் சினாரியோ அதான்றபோது நான் கிளிப்பே எடுத்துட்டு வர்றேன். 1 ஹவர்லயே இல்லைங்க. அதான் இன்னொரு டேம் வந்து இப்போ நீங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அவங்க குழந்தைங்களை அட்ரஸ் பண்றதே பாப்பாஸ், என் பாப்பாஸ். நல்லா யோசிச்சு ஏங்க பாருங்க. எல்லாருமே குழந்தைங்கள பாப்பான்னு தாங்க சொல்லுவாங்க. இல்லைங்க, பாப்பான்னு சொல்லுவாங்க, குழந்தைங்கன்னு சொல்லுவாங்கங்க. இவங்க அட்ரஸ் பண்ணதே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாப்பாஸ் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸா அவங்களுக்கு தோணுனது இவங்க வந்து அவங்க பாப்பாவை பத்தி பாடி ஒரு ட்ரிகர் பண்றாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு தோணி இருக்கு. அதை தான் கேட்கறாங்க. அது நம்மளுக்கு பைத்தியகாரத்தனம்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எனக்கு அப்படிதாங்க தோணுது. உங்க ஒப்பீனியன் ஓகே. உங்க ஒப்பீனியன் உங்களுக்கு பொதுவான பார்வையில பாத்தீங்கன்னா இது ஆப்வியஸா ட்ரிகர் பண்றதுக்கு தான் பண்ணிருக்காங்க. பொதுவான சாம் பார்வையா? இல்ல பொதுவான பார்வைலாம் ஆக்சுவலா சொல்லாதீங்க. இல்ல சாம், யாருக்குமே அப்படி தோணாது. இல்ல சாம், மத்த டீம் வந்து இந்த டீம் இவங்க ரொம்பலாம் இது பண்ணவே இல்ல. ஓகேவா? பட் இந்த 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 இவங்க டீமை வந்து வேணும்னு ரொம்ப, ஏன்னா 2 பேருக்கு அந்த அந்த மத்த 2 டீமுக்கு டாஸ்க் முடிஞ்சிருச்சு. பட் இவங்க 2 பேருமே வினோத் வந்து ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவாரு அப்படின்றனால அந்த 2 டீமும் சேர்ந்து ஓவரா ட்ரிகர் பண்ணாங்க. அது ரொம்ப ஓவரா அலௌடு. எக்ஸ்ட்ரீம் அது லெவல் போனாங்க. எக்ஸ்ட்ரீமா இல்ல எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமா தான் போனாங்க. இல்லையான்றது ஓகேவா? தாண்டி ம். தட் இஸ் அலௌடு. அவ்வளவுதான். நம்ம அதை பத்தி நம்ம ஒண்ணுமே இன்னொன்னு சொல்ல என்னன்னா, முடியாது. அவங்களால வந்து அதாவது இவங்க பின்னாடி உட்காந்து பண்ணியிருந்தா கூட ஓகே, ஏதோ பாடிட்டு இருக்காங்கன்றதை இது பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப அது வேற மாதிரி போச்சு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அது
இதா தெரியல, ஃபேரா இல்ல. எனக்கு என்ன பொறுத்தவரையும். மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் எனக்கு இது ஃபேரா தெரியல. பண்ணிருக்கலாம், டிசைட் பண்ணிருக்கலாம். அவங்க பின்னாடி உட்காந்து சோஃபால உட்காந்து பண்ணிருக்கலாம். அவங்க பக்கத்துல போயிட்டு உட்காந்து காது கிட்ட போயிட்டு அப்படியே காது கிட்ட இது பண்ணி இது பண்றதுக்கு. ஆடியன்ஸுக்கு தான் அது ஓகேவா? ஃபேரோ அன்ஃபேரோ அது வந்து அங்க வந்து அது அலௌடு தான். அது நம்ம வந்து அதனால அது அலௌடு இருக்கனால தானே பிக் பாஸே வந்து உனக்கு இது அமைதியா பண்ணாம நீங்க இருக்கு. இது அந்த பண்ணுங்க அளவுக்கு ஃபேர் சைலண்டா அண்ட் இருப்பாரு. அன்ஃபேர்ன்றது வந்து ஆடியன்ஸ் ம். இதுல உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து அது கனெக்ட் ஆச்சு. சாண்ட்ரா பக்கம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பூஸ்ட் ஆகும். ஆடியன்ஸ்க்கு வந்து இல்ல இவங்க பண்ணதுதான் கரெக்ட், இப்படிதான் பண்ணி ஒரு டாஸ்க் வந்து இப்படிதான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு இது ஆகும். ஓகே, ஸ்பீக்கர் போயிடலாமா? நடராஜன் சார் கேள்வி கேட்குறீங்களா? ஸ்பீக்கர் போயிட்டுமா? நீங்க போங்க, நான் அதுக்கப்புறம் வரேன். ஆக்சுவலா ஓகே ஓகே ஓகே, ஜானரி ஏய் நெக்ஸ்ட் தருண் ப்ரோ. இல்ல ஆக்சுவலி I'll go with I'll agree with few what Rasigan said. ஏன்னா this is all game point of view because என்ன பொறுத்த வரைக்கும் for the all these tasks வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ் டீம் கூட இந்த அளவுக்கு யாருமே வந்து நாங்க வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு யாருமே பண்ணல. எஸ், பாரு வாஸ் டூயிங் like few songs, but no one sat near to them and they were kind of singing songs so that like அந்த எந்த சாங்கும் அவங்க மைண்டுக்குள்ள வரக்கூடாது, அந்த பாட்டு அவங்க கண்டுபிடிச்சிட கூடாது, அந்த மாதிரி வந்து no one has done that. Same thing, I did not see live and I did not watch the 1 hour show, but I saw a few clips and even for Kani team also I did not see anyone sat near to her, Kani and Adre, and they were singing songs. No, they did not do that. But purposely, when it comes to Sandra and then when it comes to Gana Vinod, they know that Gana Vinod can be easily triggered. Okay, let's distract him to the core, abdindra mari. So wherever he was going, like for example to the restroom or like when he was walking out, they were just going near to him. FJ எல்லாருமே அவங்க கிட்ட போயிட்டு அந்த சாங் மைண்ட்ல வந்துடக்கூடாது, பாட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு they were like focusing on this team and they were kind of targeted to the core. And அப்படியே ஏன் அவங்க பண்றாங்க? because they don't want this team to win. So that is clearly shown. அப்ப இந்த மாதிரி இவங்க பண்ணும்போது which is yeah it can be done, but இந்த மாதிரி ஏன் கனி டீமும் பண்ணல? if you are doing, you should not see like you should see fair and equal. You should not target one team to the core and one team to the light. அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. because விக்ரம் டீம் ஃபர்ஸ்ட் ஆடிட்டாங்க. அப்ப நீ கனி டீமும் இதே மாதிரி டார்கெட் பண்ணி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கூட பாட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி, because they found out all songs in 16 minutes. and how is that possible? You did not distract them anyway. ஓகேங்களா? you might distract them but not like this. So you should play fair. This is my first point. And the second thing is, இப்ப சாண்ட்ரா பாயிண்ட் பண்ணதுமே வந்து yes, she might sang the song just like that or she might sang the song just to distract her also. because நம்ம என்னென்ன பாட்டு பாடினா அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு யோசிச்சும் பாடியிருக்கலாம். இல்ல நான் ஜஸ்ட் மைண்ட்ல வந்த பாட்டு பாடினேன்னு பாடியிருக்கலாம். so it might be like this or it might be like that. but like the point is you are singing the songs to get distracted. so நீ அந்த கார்டு நீ எடுக்கும்போது what Sandra has done is, okay, I am playing my card, you sang the song just to point out about the kids அப்படின்ற மாதிரி அவங்களும் பாயிண்ட் வச்சாங்க. so அவங்க வச்ச பாயிண்ட் ஃபேர் கிடையாதுன்னா நீங்க பண்றதும் ஃபேர் கிடையாது. so it's like both sides like they have done the flaws. so that's what I feel it. correct me if I'm wrong. இல்ல கரெக்டா கனி பண்ணதுமே அவங்க வந்து ஒரு ட்ரிகர், அது என்ன வேணாலும் பண்ணலாம். ட்ரிகர் பண்ணணும்னா எக்ஸாக்ட்லி அவங்க ஓகே என்ன வேணாலும் பண்ணலாம். சோ அது அவங்க பண்றது, அது பாப்பா பாட்டு வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா ட்ரிகர் பண்றதுக்கு தான் பண்ணாங்க. அதுக்கு இவங்க கேட்டதுமே தப்பு இல்ல. அதுதான் நான் பாப்பா பாட்டு பாடினா நீ அப்ப டிஸ்ட்ராக்ட் ஆக மத்த பாட்டுலாம் அந்த லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து ஆராய வேண்டியதானங்க? ஏன் செலக்டிவா ஒரு பாட்டை மட்டும் இவங்க கேக்குறாங்க? எங்க இல்ல அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இப்ப அவங்க அந்த பாயிண்ட் இப்ப அவங்களும் she took the card. so she all the songs she cannot point out, but this song she can point out saying because I am so fond of my kids. She did not say my kids, I am fond of kids, so you sang this song just to like to trigger me அப்படின்ற அந்த கார்டு அவங்க எடுத்துட்டாங்க. ஜான்ஹரி நீங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். ஜான்ஹரி அவங்க வந்து என் குழந்தைங்களை பத்தி பாடின வரைக்கும் நீ ஓகே தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
ஒண்ணு பண்ணீங்கல்ல கனி, என் குழந்தைங்கள வரைக்கும் பாடுற வரைக்கும் எல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு அப்படின்ற மாரி சொன்னாங்க. சோ ஷி இஸ் லிட்டரலி அக்யூசிங் கனி தட் அவங்க See, குழந்தைங்கள பத்தி she is பாடுனாங்கன்னு. she is linking everything. இப்போ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா அமித்துக்கு எதுக்கு அவளுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு. சரியா? இட் இஸ் ஆல் தேர். அங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து எனக்குன்ற போது தே பிக்டு மலையாளம் சாங்ஸ். பக்கத்துல வந்து மலையாளத்துல வந்து எனக்காக பாடுறாங்க. ரைம்ஸ் ஏங்க அவங்க பாடுறாங்க. ஹிந்தி பாட்டு கூட தாங்க பாப் பாடிட்டு இருந்தாங்க. ஹிந்தி பாட்டு யாருக்காகங்க கேளுங்கங்க. பாடுனாங்க? சரி ஓகே. பிக் பாஸ் என்ன இல்ல சொன்னாரு இப்ப நீங்க அதுக்கப்புறம்? சொல்றத நான் ஒத்துக்கிறேங்க. இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் யோசிங்க. நீங்க சொல்றது கரெக்ட்னே வச்சுக்கலாமே. ஓகேங்களா? ஏன் கனி டீமுக்கு இந்த மாரி டார்கெட் பண்ணல? எல்லாருக்கும் கனி தாங்க டீம் வந்து பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 2 டீமுக்கும் வந்து டாஸ்க் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஐய்யய்யோ! என்ன யாரும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் அடக்கி வாசிப்பேன். எப்ப எனக்கு முடிஞ்சு போயிடுச்சோ, அப்புறம் நான் வந்து ட்ரிகர் பண்ண தான் செய்வேன். இது எல்லாருக்குமே நடக்கிறது இல்லங்க தானே! இப்ப இதே விக்ரம் அங்க டீமுக்கு வந்து எந்த டீம் பாத்தீங்கன்னா, கடைசி பாரு போயிருந்தாலும் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. இல்லங்க பாரு டீம் வந்து விக்கல்ஸ் டீம வந்து பாரு தான் ரொம்ப ட்ரிகர் பண்ணாங்க. வினோத் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவங்க வினோதுக்கும் திவ்யாக்கும் சண்டை வந்தது. அதுக்கப்புறம் வினோத் சைலண்ட் ஆயிட்டாரு. பாரு ரொம்ப ட்ரிகர் பண்ணாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து இதே மாரி கனி பக்கத்துலயோ, ஆதிரை பக்கத்துலயோ ஏன்னா நான் அந்த மாரி கிளிப்ஸ் பார்க்கல. நான் லைவ் பார்க்கல. ஐ டோன்ட் நோ. ஐ மைட் பி ராங் as well. பட் நான் பார்த்த கிளிப்ஸ் வரைக்குமே யாருமே பக்கத்துல உட்கார்ந்து பண்ணாங்க. நீ இந்த பாட்டு பண்ணாங்க. ஓகே. தென் ஐ மைட் பி ராங் as well. பட் பண்ணாங்களா? ஏன்னா என்ன நான் பண்ணாங்க? இருங்க பண்ணலையா ஒரு நிமிஷம் ரசிகன்? கேலரி. என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க பக்கத்துல எனக்கு. உட்கார்ந்து பாட்டு இது பாடலையா? இந்த மாரி இப்ப பண்ண மாரி. இப்ப பண்ண மாரி இல்ல. பட் பக்கத்துல உட்கார்ந்து பாட்டு ஏன் பாடுனாங்களா இல்லையா? அதத்தான் ஏங்க கேக்குறாங்க. இப்போ ஏன்னா அதத்தான் எல்லாருக்கும் டாஸ்க் கேக்குறாங்கங்க. முடிஞ்சு போயிடுச்சுங்க. இப்ப ஆ. எல்லாருக்கும் டாஸ்க் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப வந்து பார்வதி ஆ. டீமே பண்ணும்போது யார் பண்ணாங்க? எஃப்ஜே அப்புறம் வந்து அவங்க பேர் என்ன? சுபிக்ஷா இவங்கலாம் தான் பக்கத்துல உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்ப டாஸ்க் முடிஞ்சிடுச்சு. இப்ப எஃப்ஜே சுபிக்ஷா டீம் முடிஞ்சிருச்சு இல்லீங்களா? ஆமா. பாரு பண்ணும்போது எஃப்ஜே ஆமா. சுபிக்ஷா அவங்க டீம் தான் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. இருந்தாங்க இப்ப பாருக்குள்ள உட்கார்ந்து. அதே இதே மாரி அக்ரெசிவ் ஏன் கனிக்கு இதே பண்ணலன்னு தான் மாரி கேக்குறாங்க. பக்கத்துல விக்கல்ஸ் என்ன உட்கார்ந்து இதே கிழிச்சிட்டு மாரி புரியல. விக்கல்ஸ் எங்க இருந்தான்? என்னது? விக்கல்ஸ் எங்க இருந்தான்? விக்கல்ஸ் எங்க இருந்தான்? சபரி எங்க இருந்தாரு? எனக்கு தெரியலங்க. பாரு விக்கல்ஸ் டீம் ஒரு நிமிஷம் இருங்க. பண்ணும்போது விக்கல் சபரி இருங்க. பாரு பண்ணும்போது டீம் சியோட அதாவது முடிஞ்சு போச்சு. எஸ். ரசிகன் அங்க கனி இருந்ததுனால தான் எஃப்ஜே மத்த யாரும் வரல. அதத்தாங்க எஃப்ஜேவும் அத நான் சொல்றோம். ஒத்துக்கிறேன். அதத்தான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரசிகன் ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டாவது பாரு பண்ணும்போது ஸ்டாப் பண்ணாங்க. ஆக்சுவலா லிட்ரலி யார் ஸ்டாப் பண்ணாங்கன்னா எஃப்ஜே ஸ்டாப் பண்றாங்க. இப்போ கனி ஸ்டாப் பண்ணாங்க. நீ போய் பக்கத்துல சாரி எஃப்ஜே பக்கத்துல போயிட்டு நீ நின்று அவனை டச் பண்ணி எல்லாம் பேசக்கூடாது. அவன் காதல் எல்லாம் பண்ணக்கூடாது. முன்னாடி எல்லாம் போய் பண்ணக்கூடாது. பின்னாடி இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது கனி அந்த இடத்துல பாரு பண்ணிட்டு இருக்கும் போது. ஓகே அவங்க சேம் டீம்ல இருக்கும் போது. ஆனா இப்போ அவங்களே உட்கார்ந்து இந்த மாதிரி முன்னாடி போய் காதல உட்கார்ந்து பாடுறதெல்லாம் இது வந்து அதுதான் நீ அந்த ஒரே பாயிண்ட் மட்டும் தான் நான் கேக்குறேன். இப்ப ஆ இந்த டீமுக்கு வந்து obviously what you said is கரெக்ட்டுங்க. எல்லா டீம் 2 டீம் முடிஞ்சிருச்சு. அதனால பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப கனி டீம் பாடும்போது விக்கல்ஸ் டீம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து விக்கல்ஸ், எஃப்ஜே, சுபிக்ஷா, சபரி எல்லாருமே அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க பாடக்கூடாது. அந்த பாட்டு மைண்ட்ல வரக்கூடாதுன்னு அவங்க பாடினாங்களா? லைக் whatever பண்ணவே they have இல்லைங்க. done. ஏன்னா கனின்றதுனால பண்ணல. அவ்வளவுதான் சிம்பிள் முடிச்சு. எக்ஸாக்ட்லி. சோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். சோ ஏன்னா நான் பார்த்த கிளிப்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி நான் நான் பார்க்கல. அந்த சோ என்ன பொறுத்த அந்த பாயிண்ட்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிறேங்க. அந்த அன்பு கேங் இருக்கதான் செய்யுது. முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்குதான். அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா இதே அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்நேரம் மொத்த கேங்கும் சேர்ந்து பார்வதி காதிலே உள்ள நோண்டி பண்ணிருப்பாங்க கன்ஃபார்மா. கனின்றதுனால அவங்க யாருமே வரல. இல்ல இப்ப நீங்க இன்னொரு ஒரு பாயிண்ட் எடுத்துங்கன்னா சீரியஸ்லி ஐம் நாட் சப்போர்ட்டிங் சாண்ட்ரா பட் ஹவ் ஐம் எவ்ரி ஒன் இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் தான் நான் சொல்ல வரேன். இப்ப நேத்து இதே வந்து அவங்க வந்து கனி வந்து சாண்ட்ராவை பத்தி சீயோ சேவோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. அது வந்து லைக் சாண்ட்ரா எடுத்து பேசும்போது அவங்கள இது நான் சாதாரணமா பேசுறது ஷீ இஸ் டேக்கிங் தட் ஒன் வேர்ட் அண்ட் ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் மேக்கிங் எ ஹெல் அவுட் ஆஃப் இட். அவங்க சொன்னது இந்த மாதிரி அவங்க பேசினாங்க. ஐ ஃபெல்ட் அஃபெண்டட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவங்க கனி வந்து விக்கல்ஸ் கிட்ட சொல்றாங்க, அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்புறம் நைட்ல போய் பெட்ல போய் ஓரமா உட்காந்து அழறாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன அக்யூஸ் பண்றது வந்து ஏன் நீங்க சொல்லிட்டீங்க you felt like it's fair, right? So why you have to create such a scene? So if you are taking that card and if you are playing it, Sandra, she might have think, you know what, நீ பாட்டு பாடின, it might, as you said, it might be like normal. But நான் அந்த கார்டு எடுக்கிறேன். நீ பாப்பான்னு சொன்னது என் ஃபீலிங்ஸ் என்ன, எனக்கு பாப்பா பிடிக்கும்ன்றதுக்காக நீ வந்து பாப்பா ஏங்க பாடின. இவங்களுக்கு பாப்பா அதனால பிடிக்கும்ன்றதுக்கு அப்படிலாம் அவங்க சொல்லலங்க. அவங்க சொன்னது வந்து என் பாப்பாவை பத்தி பாடுனீங்கன்ற மாதிரி அவங்க அக்யூஸ் பண்றாங்க. ஆமாங்க ஜெயா. ஆமாங்க
அப்படிதாங்க. அதுதாங்க அவங்க கார்டு எடுக்குறாங்க. அதுதானே அவங்க அதுதான் அந்த கார்டு அது எடுத்து அவங்க அது பண்றாங்க. எது இருங்க இப்போ அப்போ சீப்பான்னு சொல்லிட்டு அப்ப நீங்க ஒரு கார்டு எடுக்கிறது கனெக்ட் ஆகுமா ஆடியன்ஸ் கிட்ட? சீப்பான்னு சொல்லி இல்ல கார்டா என்னது? கனி எடுத்த கார்டு சொல்றேன் நானு. சீன்னு சொல்லிட்டு ஆ. அது வந்து சாதாரண வேர்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சிம்பத்தி டிராமா நீங்க ஒண்ணு என்னங்க 10 எல்லாத்துக்கும் பேர் கார்டுன்னு யூஸ் இருங்க. பண்றீங்க? இதுக்கும் கார்டுக்கும் இருங்கங்க. என்னங்க ஆமாங்க. சம்பந்தம்? பாருங்களேன். இப்போ நீங்க சொல்ல வர்றதுதான் நான் சொல்றேன். அவங்க அவங்க பண்ணத இப்போ இவங்க பண்றாங்க. ஓகேவா? ஆக்சுவலா அதாவது சீப்போன்னு சொன்னது வந்து இவங்க பண்ணது. கனி பண்ணது. கனி வந்து அத வந்து நான் வந்து கனிக்கு சப்போர்ட்டே பண்ணல சாம். கனி பண்றதெல்லாம் தப்பு தான். இப்ப ஆனா நீங்க நான் சொல்ல வர்றத புரிஞ்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் சரி. இருங்க. நீங்க நடுவுல பேசுனீங்கன்னா புரியாது. இப்போ கனி ஒண்ணு பண்ணாங்கல்ல, சீப்போன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து இந்த மாரி கோவிச்சுக்கிட்டாங்க. மூஞ்ச பார்க்காம பேசிட்டாங்க அப்படின்ற மாரி பண்ணிட்டு ஒரு ஒரு கார்டு எடுத்து உட்கார்ந்து அழுதாங்களா இல்லையா? அந்த அந்த அழுதத வந்து அவங்க எடுத்து பண்ணும்போது, இவங்க அவங்க பாப்பாவ பத்தியே பாடல. அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா இவங்க நான் என் பாப்பாவ பத்தி தான் பாடுனீங்கன்னு சொல்லி இவங்க ஒரு கார்டு எடுத்து ப்ளே பண்றாங்கன்னா, அதுல என்ன தப்பு இருக்குன்றேன் நானு. அதுல என்ன இப்ப தப்பு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது தப்பு இல்லையா? அவங்க கேம் தானங்க. அதுதானே ஏங்க சொல்றேன் அதே நானு. வந்து பார்வதி பண்ணும்போது அவ வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் அவ நிஜமாவே ஃபீல் பண்ணது சொன்னப்போ கூட ஃபால்ஸ் அக்யூசேஷன் அப்படி இப்படின்னு கொதிச்சீங்களேங்க எல்லாரும். இங்க தானங்க கொதிச்சீங்க. என்னங்க பார்வதிக்கு இதுக்கும் என்னங்க ஏன் சம்பந்தம்? இல்ல? பார்வதி பண்ணது இப்ப அப்ப இப்ப பார்வதிய வந்து இப்ப அக்யூசேஷன் சொல்றீங்க. வச்சதுனால நீங்க இப்ப இப்ப அவங்க குழந்தை சாண்ட்ரா இருங்க இருங்க. இல்ல இல்ல இருங்க இருங்க இருங்க. இருங்க 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 வெயிட் ஒரு பண்ணுங்க. நிமிஷம். பார்வதி இல்ல இல்ல. இருங்க பார்வதி இல்ல இல்ல நீங்க பேசுனதெல்லாம் நான் பார்வதிய கேட்டேனே. சொன்னது நான் பேசுறத கேட்டு நீங்க பதில் சொல்லாமே சாம். ஆமாங்க. பார்வதிக்கு பண்ணது பார்வதியோட கேம் பத்தி பேசுனவங்க. இல்ல ஏங்க அவங்களோட கேம் பத்தி நீங்க பேசணும். இப்போ அப்ப வந்து பார்வதிக்கு யாரோ இல்லங்க அப்ப வந்து நீங்க ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணல. இருங்க. ஃபால்ஸ் என்னது அக்யூசேஷன் ஃபால்ஸ் எதுன்னா, அக்யூசேஷன்? இப்ப நடராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நடராஜன் வந்து வந்தோனே கேட்டாரு, நேத்து அந்த நாய் கொலைச்சது ஒரு நரேட்டிவ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது கரெக்ட்டா நான் அத பத்தி தப்பான்னாரு. கேட்கவே இல்ல சாம். இருங்க இருங்க நான் அத இருங்க. பத்தி அது நான் கேட்கவே இல்ல. ஃபால்ஸ் நான் என்ன அக்யூசேஷன் சொல்றேன்றத வைக்கணும் அப்படின்னா சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. இருங்க வன்மப்பனை இருங்க இருங்க. ஃபால்ஸ் ஏங்க நான் அக்யூசேஷன் சொல்ற வைக்கணும் பாயிண்ட்டே நீங்க அப்படின்னா, ஆமாங்க புரிஞ்சுக்கலையே அது சாம். உண்மைதான்னு சொல்லியிருப்பேன் நானு. சாம் இருங்க நீங்க இருங்க. பேசுறதே வேஸ்ட். நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுட்டு பேசுங்க. ம். நான் சொன்னது சொல்லுங்க. வந்து பார்வதி வந்து கமருதன பத்தி ஒரு விஷயம் சொன்னப்ப, பார்வதி வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணிட்டா. அது பண்ணிட்டா, இது பண்ணிட்டா, நீங்க தான் பொங்கி எழுதீங்க. அப்ப அது கார்டு அவ ப்ளே பண்றா. அவளோட ப்ளே இப்படி சூப்பர் ப்ளேல அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்ப நீங்க சாண்ட்ராக்கு சொல்ற மாதிரி. அது சூப்பர் ப்ளே கிடையாதுங்க. ஏன் இப்ப இதுவும் தான் சூப்பர் ப்ளே இல்ல. இவங்க குழந்தைய வச்சு இவங்க ஒரு கார்டு ப்ளே பண்றாங்களே. இதெல்லாம் என்ன நல்லம்மா பண்ற விஷயமா அது? நான் அது அது ஃபால்ஸ் அக்யூசேஷன்னே சொல்லல நானு. அது கான்ட்ரடிக்ஷன் சொன்னேன் நானு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது நான் ஃபால்ஸ் கான்ட்ரடிக்ஷன்? அக்யூசேஷன் எங்கேயுமே சொல்லல. அவங்க வந்து ஆல்ரெடி ஃபால்ஸ் அவங்க அம்மா அக்யூசேஷன் கிட்ட நீங்க இது பேசினதும் இல்லங்க சாம். அவங்க சாம் இது இல்ல. நீங்க திரும்ப பாயிண்ட்ட புரிஞ்சுக்கல சாம். இப்ப நடந்தத சரி நான் என்ன சொல்லல. சொன்னா நீங்க எக்ஸாக்ட்டா நான் சொல்லுங்க. சொன்னது நான் எனக்கே மறந்து போச்சு. இப்ப நடந்தது இல்ல சாம். அவங்க வந்து கமருதீன் வந்து அன்வான்டட் டச் பண்றான்னு சொல்லும்போது, அந்த விஷயம் நம்ம பேசும்போது, நீங்க தான் வந்து அது ஃபால்ஸ் அக்யூசேஷன்னு சொன்னீங்க. அந்த மாரிலாம் பண்ணவே கூடாது. கமருதீன் அவங்க எப்படி ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணலாம்? நீங்க தான் நான் கேட்டீங்க. சொல்லவே இல்லையே. நீங்க கேட்டீங்க நான் சாம். எங்க நீங்க போய் கேட்டேன்? ரெக்கார்டட் ஸ்பேஸ் கேட்டுட்டு என்கிட்ட பேசுங்க. வன்மப்புனை கேளுங்க. இல்லையே. நான் நாங்க ஆக்சுவலா அதுக்கு சப்போர்ட் சாம் பண்ணோம் ஒரு நிமிஷம் இரு. பார்வதிக்கு. நீங்க இல்லவே இல்ல. ஒரு நிமிஷம் இரு. ஒரு இருங்க நிமிஷம் இருங்க. இரு சாம். ஹலோ கேக்குதா? ஆ ஒரு நிமிஷம் இரு. வன்மப்புனை நான் தான் அந்த ஜெயில்ல இருக்க ஒரு வீடியோ அதுக்குன்னு தேடி பிடிச்சு கொண்டு வந்து அது வந்து இல்லன்னு சொல்லி நம்ம பாருக்கு நாங்க அங்க சப்போர்ட் தான் பண்ணோம். சப்போர்ட் ஐ தான் ஹேவ் பண்ணோம். தட் இவங்க என்ன ஐ புதுசா ஸ்டில் ஹேவ் சொல்றாங்க தட் புரியல. வீடியோ. ரசிகன் நீங்க அது சப்போர்ட் எல்லாமே பண்ணீங்க. என்கிட்ட நீங்க இருக்கு. சப்போர்ட் பண்ணீங்க ரசிகன். சாம் வந்து அப்ப கூட ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணிட்டா பார்வதின்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தாரு. இல்லையே. நீங்க எடுத்து ரெக்கார்ட் எடுத்துட்டு வாங்க போங்க. நீங்க போய் எந்த கேட்டு வாங்க. ஸ்டேஷன்? புனை இதுதாங்க நீ சுத்தி விடுற வேலை. நீங்க ஏன் கரெக்டா நீங்க என்ன சொல்லணுங்க. பேசுறத பத்தி நான் அந்த நான் கண்டஸ்டன்டாங்க எனக்கு உங்களை சுத்தி எனக்கு தெரிஞ்சு விடுறதுக்கு. ஆமாங்க. இரு இதுதான் இரு சுத்தி விடுற வேலை. இந்த சாம் ரெக்கார்ட் எடுத்துட்டு ஓவர்லாப் வாங்கன்றதெல்லாம். ஆகுது. ஆ. ஒரு நிமிஷம் இரு நான் இல்ல பேசிக்கிறேன். சாம் சரி புனை ஓகே பேசுறேன் சார். கேளுங்களேன். ஐ நோ ஐ ஹவ் டாக்ட் மல்டிபிள் டைம்ஸ். இதை நான் ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் உட்காந்து 2 நாளா நான் தேடி எடுத்து ரசிகன் கொண்டு நான் வந்து உங்களை கொடுத்துருக்கேன். சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேன். See, I am ரசிகன் telling about Sam also. I am taking that stand also. ஏன்னா நான் வந்து சாம் டக் தேடி வெரிஃபை பண்ணி நாங்க அவன் 2 பேரு தாங்க ஓகேயா தேடி கண்டுபிடிச்சு இந்த நாங்க பாயிண்ட் எல்லாம் சொல்லி எடுக்க வச்சு போட வச்சது. போய் வேற நீங்க ஸ்பேஸ்க்கு இதுல போயிட்டு எங்க நான் வந்து பாஸ் கன்ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு வேற எங்கேயோ கேட்டு வந்திருக்காங்க. என் பேர்ல யாருன்னா வந்திருப்பாங்க. நல்லா பாருங்க. ஏன்னா 2 நாள் நாங்க ட்ரை பண்ணோம். எங்களுக்கு தெரியும் அந்த ஆமா விஷயம். எங்க பேசுவோம். தெரியாதா? இல்ல சாம் அதுக்குன்னு எனக்கு சோர்ஸ நல்லா ஞாபகம் கண்டுபிடிச்சு இருக்கு. ரசிகன் வந்து அப்போ ரசிகன் சப்போர்ட் தான் பண்ணாரு எங்க பாருக்கு. எங்க சாம் நீங்க ஸ்டாப் சொன்னீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது பார்வதி கமருதின இவ்வளவு நாள் நானே பழகிட்டு. சொல்றேங்க. சாம் எனக்கு வந்து என்ன கூட வந்து அவன் தான் பார்த்துட்டு இருந்தான் வீடியோ. ஃபுல் வீடியோ என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாதி அவன் பாதி தான் உட்காந்து பார்த்தோம் அத. தேடி கண்டுபிடிச்சு அது ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்கன்னு சொல்லி நாங்க தான் எடுத்துட்டு வந்து போட்டதே அந்த வீடியோவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னது பார்வதிக்கு கான்ட்ரடிக்ஷன் பண்றாங்கன்னு நீங்க ஒரு சாண்ட்ரா ஒரு அட்டாக்ல கொண்டு வரீங்க. இது எந்த விதத்துல நியாயம்ன்றது எனக்கு தெரியல. அது
ஸ்பீக்கர் சாண்ட்ராவை பர்சன் ரொம்ப நேரம் ஒரே அட்டாக்ல எல்லாம் இடத்துக்கு கொண்டு வர அளவுக்கு ஒண்ணும் இல்ல சாம் அதெல்லாம். நான் இல்ல பார்வதிக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது சாண்ட்ராக்கு நீங்க இருங்க எடுத்து வைக்கிறீங்க. இருங்க அப்படிதான் ஒரு தெரியுது நிமிஷம் எனக்கு. அப்புறம் ஸ்பீக்கர் சொல்றேன். நான் இன்னைக்கு வந்த ஒரு உடனேவே நிமிஷம் ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவை பத்தி தான் நான் பேசினேன். நீங்க பாரதி பேசலாம் பேசுறதுக்கு முன்னாடியே. சோ இந்த மாதிரி ஒரு என் மேல நிமிஷம் நீங்க நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. இல்ல மோனி நீங்க வெயிட் உங்களுக்கு முன்னாடி வெயிட் நடராஜன் சாம் பேசினாருங்க. நடராஜன் வந்தோடனே இருங்க ஒரே நிமிஷம் இது கிளியர் பண்ணிக்கலாம். அவர் வந்தோடனே இன்னைக்கு அந்த பாத்ரூம் மேட்ரு நாய் குலைக்கிறது கேட்டாரு. நான் ஃபால்ஸ் அக்யூசேஷன் நீங்க வைக்கணும் அப்படின்னா இங்கேயுமே இங்க ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருக்கதை நான் சொல்லி அது வந்து பண்ணிக்கலாம். நான் கேட்டாரு இக்னோர் பண்ணணுமா இல்ல வந்து அதை இது பண்ணணுமான்னாரு. நான் இக்னோர் பண்ணுங்க அது ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி தான் நான் சொன்னேன். நான் அத பத்தி ஓகேவா? பேசவே இல்ல அந்த சாம். இடத்துல நான் இப்ப வந்து இப்போ இண்டிபெண்டன்ட்டா நான் வந்து சாண்ட்ராவோட பாயிண்ட் இப்ப பேசினேன்னு நீங்க சொன்னேன். என்னைக்கோ நடந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன்ன்றீங்க. அதுவுமே நான் பண்ணல. ஏன்னா அந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சவங்களுக்கே நான் அதை கிளியர் பண்ணணுன்ட்டு தான் அந்த வீடியோவை நாங்க தேடி கண்டுபிடிச்சு போட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நாங்க ஒன்றும் பார்வதி ஏட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அது நீங்க மைண்ட்ல உங்களுக்கு வந்து நீங்க தான் இப்ப எங்கேயோ யாரோ உங்க ஒரு நரேட்டிவ பைட் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு எங்களுக்கு. என்ன நரேட்டிவ் பை பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன்? எவ்வளவு ஒரு காசு நிமிஷம் கொடுத்து இருங்க. வாங்கினேன்? இல்ல வன்மை பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. பிரகாஷ் பேசணும், ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. பிரகாஷ் மற்ற ஸ்பீக்கர்ஸ் பேசணும். பேசுங்க பிரகாஷ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அதுதான் நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரோ. எப்படியும் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வினோத் டீமை வச்சு செய்வாங்கன்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி தான் வச்சு செஞ்சாங்க. ஸோ லைக் அதுதான் அன்னைக்கு சாம் ப்ரோ சொன்னார் அச்சீவ்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. அது கன்னி வந்து என்ன சொன்னாங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அவங்க இப்படி கண்டுக்காத மாதிரி போகிறாங்க, என்ன ஒரு பிஹேவியர் சீ அப்படி சொல்லி சொல்லும்போது சீன்னு மட்டும் தான் சொன்னாங்க. சீப்போன்ற மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. ஸோ அது ஒரு கிளாரிஃபிகேஷன் சீப்போ எல்லாம் அது எப்படினாலும் அது எந்த எந்த இதுல இன்டென்ஷன்ல சொன்னாங்கன்றது இருக்குல்ல. அலர்ட்டா ஒரு சீன் சொல்றதுக்கும் ஒருத்தவங்க மேல ஒரு கோவத்துல சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் அப்போ கூட என்னன்னா இவங்க வந்து வினோத் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லி சொன்னாங்க, டைரக்டா கூட சொல்லல. அது ஓகே, அது வந்து இவங்க அதையும் சேர்த்து வச்சு சாண்ட்ரா சொல்லதான் போறாங்க, இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு கூட வந்து இன்னைக்கு வந்து அது அவங்க சாங் பண்ணது வந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் பாடினாங்க. ஆனா கனி மட்டும் தான் பாடின மாதிரி சொல்றாங்க. ஈவன் அந்த பாப்பா பாட்டு பாடும்போது அந்த ரைம்ஸ் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்துதான் பாடினாங்க. அந்த சாரி டீம்னு கிடையாது, ஒரு குரூப்பா சேர்ந்து தான் பாடினாங்க. பட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனி மேல வந்து ஒரு இது இருக்கு, கிரட்ஜ் இருக்கு. ஓகே, அது வந்து சாட்டர்டே பேசிக்கிட்டோம். என்ன ப்ரோ, ஆனால் அது சீக்கிரமா முடிச்சிட்டாங்க டாஸ்க்கு. நம்ம வந்து இவங்கள பத்தி அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு இதுவே கிடையாது. 2 நாள்ல முடிச்சிட்டாங்க. புரியுதா ப்ரோ? அது நீங்க சொன்னீங்க தெரியுமா கிரட்ஜ் இருக்குன்னு. அதே கிரட்ஜ் கனிக்கு நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லையே, நான் சொல்லவே இல்லையா அப்படி. அதான் சொல்றாங்க. அதனால தான் நான் அதை பத்தி சாண்ட்ராக்கு அது ஃபீல் ஆகிறதுக்கு ரீசனே வந்து சாண்ட்ரா ஹாஸ் அ grudge on கனி அண்ட் சிமிலர்லி கனி டூ ஹாஸ் அ grudge on சாண்ட்ரா. ஸோ அவங்க பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் டார்கெட்டட். அவங்க டார்கெட் வேணும்னு பண்ணாங்களா வேணான்னு பண்ணாலாம் இல்லை. பட் ஃபார் சாண்ட்ரா வென் கனி டஸ் இட் இட் ஃபீல்ஸ் டார்கெட்டட். அவங்களோட ஒப்பீனியனை அவங்க சொல்றாங்க. எனக்கு இந்த அம்மா இவங்க கனி பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் டார்கெட்டட். வேணும்னே மலையாளம் பாட்டு தான் வந்து கத்தி கத்தி பாடுறாங்க, ரைம்ஸு பாடுறாங்க, குழந்தைய வச்சு பாட்டு பாடுறாங்கன்ற போது இட் வில் ஃபீல் டார்கெட்டட் ஃபார் சம்ஒன். இப்போ வந்து எனக்கு வந்து பிடிக்காத வந்து எனக்கு திருப்பி பாடிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் எனக்கு காண்டியத்தை தான் பாடுறான்னு எனக்கு தோணும். அதுக்கான அவன் அதை இன்டென்ஷனலா பண்றானோ ரசிகன் அன்இன்டென்ஷனலா ப்ரோ, ஒரு பண்றானோ டவுட். எனக்கு தெரியாது. மலையாள சாங் வந்து ஃபர்ஸ்ட் பாடினது யாரு? விக்ரம் தானே பாட ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் திருப்பி சொல்றேன், யாரு எப்போ பண்றாங்கன்னு முக்கியம் இல்லை. இப்ப நீங்க பண்றது இப்ப கனி வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னா அது கனி பண்ணும்போது தான் எனக்கு ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி அது அவ்வளவுதாங்க நடந்திருக்காங்க. மனுஷனோட இயல்பே அப்படிதானே ப்ரோ. அவ்வளவுதான். இல்ல ஒரு நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ, இன்னொன்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரசின் சொன்னதுல. அவங்க இன்னைக்கு இந்த நாமினேஷன் இது அந்த யாரு சரியா விளாட்ல இந்த வீக்லன்னு சொல்லும் போது என் பேரை சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க சாண்ட்ரா வந்து எல்லாரும் என் பேர் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. பட் அதே தானே கனி வந்து இங்க பேசியிருக்காங்க வீக்கர்ஸ் கிட்ட, கீழே வீடியோ கூட போட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ அவங்க ஃபீல் ஆகுறது அவங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லையே. நான் சாண்ட்ராக்கு சப்போர்ட்டுன்றதுக்காக பேசல, பட் அந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்றது கரெக்டாக தானே இருக்கு. ஆனா இன்னும் அது வரல இல்ல ப்ரோ. அது எது வரல பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல போற இன்னும் வரல. பட் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு கனியும் வீக்கல்ஸும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களே. டிஸ்கஷன் தானே ப்ரோ. நம்ம இந்த மாதிரி பல டிஸ்கஷன் பார்த்தாச்சு, ப்ரோ. பாத்துக்கலாம் ப்ரோ டிஸ்கஷன் பண்ணிருக்காங்களா இல்லையா அதான் கேள்வி. அதுதான் ப்ரோ, நிறைய டிஸ்கஷன் பண்ற விஷயம் இங்க வந்து நடக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்றேன் நானு. அதுதான் இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்கல்ல, இவங்க வந்தா என்னதான் சொல்ல போறாங்க அப்படின்றத சாண்ட்ரா சொல்றாங்க.
அது ஓகேவா? அந்த இடத்துல அவங்க அவங்க கெஸ் பண்றது கரெக்டா தானே இருக்கு. என்னதான் சொல்ல போறாங்கன்றது இவங்க இவங்க டிஸ்கஸ் பண்றதுக்கும், அவங்க சொல்றதுக்கும் கரெக்டா தானே இருக்கு. அது பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம் ஆகும் பாருங்க இந்த வாரம். இன்கேஸ் வந்து சாண்ட்ரா மட்டும் இவங்க எல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி போட்டு ஜெயில் உள்ள அமைச்சாங்கன்னா, அதுக்கும் வந்து வீக்கெண்ட்ல வந்து இருக்கு. பட் நான் ஒரு டவுட் தான் ப்ரோ கேட்க வந்தேங்க. ப்ரோ என்னைய சுத்தி அடிக்கிறீங்க. நான் அடிக்கல. அடிக்கல. அந்த இல்ல என்ன இன்னைக்கே முடிச்சிட்டாங்களே ஒரு 2 ரவுண்ட்லயே 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. 4 பாயிண்ட்ஸ்க்கே வின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி தான் போல. கரெக்டா ஆதிரி வந்து அந்த டீம்ல இருக்காங்க. என்எஃப்பி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஆதிரி வெளில அமைச்சிருவாங்க. 3 பேருக்கு தான் என்எஃப்பி. மிச்சம் எல்லாருமே வந்து இதுல வருவாங்க, நாமினேஷன்ல வருவாங்க அடுத்த வீக். இப்போ இதுல வேணா இது வேணா பேசலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஃபேமிலி மட்டும்தானே வந்து 24 ஹவர்ஸ் இருக்கலாம். இப்போ இல்ல இதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது. இதுக்கு வெறும்னா வந்து ஒரு ஃபேமிலி மட்டும் தானே. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உண்டானே. ஏன்னா இது வந்து 2 விஷயம் நாமினேஷன் தானே ஃப்ரீ பாஸ் சொன்னீங்க. கிடையாது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது ஜனவரி. அதாவது கேப்டன்சி இப்போ நான் யார் ஜெயிச்சிருக்காங்க, கனி டீம்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த கேப்டன்சி டாஸ்க் விளையாடுறதுக்காக நான் எலிஜிபிள் ஆவாங்க. தென் என்னன்னா அதுல இருந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணி ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலி வந்து 24 ஹவர்ஸ் இருப்பாங்க. இது ரெண்டு தான். எக்ஸாக்ட்லி. இப்போ ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க வந்து ஓட் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குமா? யாரு ஃபேமிலி வரணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா இந்த 4 பேருக்குள்ள ஓட்டிங் போட்டு எடுப்பாங்களா தெரியலையே. அது இனிமேல் தான் சொல்லுவார், பிக் பாஸ் சொல்லுவார். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து ஹோல் ஹவுஸ்மேட்ஸ் வச்சு கேட்குற மாதிரி இருந்தால் கனிக்கு தான் நிறைய ஓட்டு விழும். அவங்க ஃபேமிலி தான் வர வைப்பாங்க. எனக்கு பார்வதியோட அம்மா இருந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா பார்வதியோட அம்மா 24 ஹவர்ஸ் இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு கம்மு நிம்மதியா இருக்கிறது பத்தாது உங்களுக்கு. இல்ல ரசிகா, இல்ல எனக்கு நான் புரியலையே. சொல்றேன். காலைல இருந்து அவங்க ப்ரோ அம்மா நம்ம வரும்போது எப்படி ரசிகன். பேசணும்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. 1 மணி வரைக்கும் பேசணுமா ப்ரோ? நம்ம ஒரு ஃபேமிலியில எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் கூட்டு வரலாமா? ஏன் இல்ல எத்தனை மேக்ஸிமம் பேர் 3 கூட்டு தானே. வரக்கூடாதுங்க? மேக்ஸிமம் 3 தானே ப்ரோ அலோடு. ரசிகன், ம், ஒரே ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. கானா உனக்கு வேலையை ஒண்ணு பாத்துட்டாரு பாத்தீங்களா இன்னைக்கு? என்னவா? அமித்துக்கா? ஞாபகம் இருக்குல்ல, ஒரு வேலையை ஒண்ணு பார்த்தாரு அமித்துக்கு. இந்த ஆள் சும்மா சும்மா போய் திவ்யா போய் கட்டி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு. நான் போஸ்ட் போடல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அன்வான்டா அது 1 ஹவர்லயே வேற போட்டானுங்க. அது வந்து சும்மா இல்ல ப்ரோ. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு வேற சொன்னான். உனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நீ பண்றியான்னு சொல்லி அதை வேற பேசினான். டப்புன்னு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இதான் சான்ஸ்னு கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டான். அது மட்டும் தான் 1 ஹவர்ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்ல உன் ஆசையை வந்து இங்க தீர்த்துக்கிற மாதிரி கேட்டான். அது ஆக்சுவலா உன்னோட மனசுக்குள்ள உனக்கு என்ன எண்ணம் இருக்கோ அதுதானே வெளிப்பாடு. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். என்னாச்சு என்னாச்சு? அதான் நம்ம கானா வினோத் அங்க வந்து கானா வினோத்தோட கிரைம் ரேட் ஏறினே இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து அமித் உன் ஆசையெல்லாம் இங்க வந்து தீர்த்துக்கிறியான்ற மாதிரி ஒரு வேர்டு சொன்னான். அதுக்கப்புறம் டக்கு பண்ணி பாட்டிட்டு இதான் சான்ஸ்னு வந்து திவ்யா கட்டி பிடிச்சிட்டே இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு இதை அப்படி ஓடி வந்துட்டான். வரல 1 ஹவர்ல வந்து அந்த இதான் சான்ஸ்னு கட்டி பிடிக்கிறான் பாருன்னு சொல்லி மட்டும் அதை மட்டும் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அது மட்டும் வந்துச்சு. 1 ஹவர்லயே அதெல்லாம் கட் பண்றாங்க. ஏத்தி எஃப்ஜே சண்டை போட்டது வரல. அவங்க ப்ராடக்ட்டுங்க எப்படிங்க காட்டுவாங்க? நீங்க என்னங்க எதிர்பார்க்குறீங்க? அவனெல்லாம் சரியான ஸ்பாயில்டு பிராட். இல்ல இததான் நான் முதல்ல இருந்தே சொல்லுகிறேன். கானா வினோத்தோட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் எண்ணமே அந்த மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதான் வெளிப்பாடா வெளியே வரும். அவர் பண்றத வந்து அமித் பண்றான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஆனா வெளியே வந்து இவங்க எல்லாரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவருனாவோ இல்ல தெரியாம கட்டி குடிச்சிட்டாரு அந்த மாதிரி சொன்னா அது பெரிய அபியூஸ் ஆகுன்றதுனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது லேடிஸ் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. அதுதான் இதுல ஒரு பெரிய விஷயம். ஓகே ப்ரோ, அதான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் கீழே போயிட்டான். அஞ்சலி பேசிருங்க அஞ்சலி. ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னாச்சுன்னா ஐம் குட் வாங்க அஞ்சலி, வெல்கம். மூணு லாஸ்ட் 3 days வாஸ் கிரேசி. பட் இப்போலேருந்து ஹாலிடே மூட் ஸ்டார்ட் ஆச்சு இங்க. ஸோ ஐம் குட், தேங்க்யூ. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு
அந்த அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டான்ஸ் மேரத்தான் அவ்வளோ அவங்கள ட்ரிகர் பண்ணாலும் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ்க்கு இட் வாஸ் ரியலி ரியலி ஃபனி. ஆக்சுவலி அது எல்லாருக்கும் அதே மாதிரி பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இட் வுட் ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டிங்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ அன்னாயிங். ஸோ ஐ நோ மற்ற டீம்ஸ் நான் அவ்வளோ பார்க்கல. பட் சாண்ட்ரா சொல்றத வச்சுட்டு அந்த வே தீஸ் கைஸ் வர் டூயிங் நான் இந்த செக்ஷன் தான் பார்த்தேன். பார்வதி இதெல்லாம் கூட நான் பார்க்கவே இல்ல. ஸோ இட் வாஸ் ஃபன்னி. ஆடியன்ஸ்க்கு பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னியா இருந்துச்சு. பட் எனக்கு என்னாச்சுன்னா, இந்த வாரம் வந்து எவ்வளோதான் லைக் டெல்லிங் கம் ஆன் சாண்ட்ரா பக்கப்ன்னு சொன்னா, ஷீ இஸ் கான் இன்டூ ஒன் ஜோன் மேன். யாரு எது பண்ணாலும் அதுல ஏதோ தப்பு